கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் காலை நேரத்திலே வேத தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா 60:20 உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் தேவனை மட்டும்தான் முழுவதுமாக சார்ந்து வாழ வேண்டும், வாழ்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு பின்னால் நின்று நமக்கான அனைத்தையும் செய்வது தேவன்தான். நம்முடைய பலனும் நம்முடைய ஞானமும் அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்கிறாரோ அதைத்தான் நம்முடைய கண்களால் நாம் காண்கின்றோம். ஆகவேதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. அப்படி என்றால் உலகத்திலே சாதாரணமாய் இருக்கக்கூடிய சூரியன் அஸ்தமிக்கக்கூடியது, சாதாரணமாய் சந்திரன் மறையக்கூடியது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திய வெளிச்சமாய் மாறும் போது, அருமையான தேவ பிள்ளைகளை, என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்தின் சூரியனை நம்பி வாழ்கிற மக்கள் இருளுக்குள் கடந்து செல்லலாம். ஆனால் நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிறவர்கள் ஒருபோதும் இருளுக்குள்ளே அகப்படுவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, பூமியை இருள், ஜனங்களை காரிருள் ஒரு நாள் மூடும், கர்த்தர் உண்மையில் அந்த நேரத்திலே உதிப்பார் என்று. ஆகவேதான் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் வரும். இந்த உலகத்திலே இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே பலவிதமான துக்கங்களும் பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடும். ஒரு நாள் நீதியின் சூரியனாக தேவன் வெளிப்படுவார். அந்த நாட்களிலே நித்தியமான அஸ்தமிக்காத ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அன்றைக்கு நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையிலே இருக்கும் என்று. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, மறுமையில் நித்திய மகிழ்ச்சி உண்டு. ஆனால் இந்த பூமியிலும் நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே உங்களுடைய உள்ளத்திலே ஒரு நீங்காத துக்கம் நிறைந்திருக்க கூடும். ஆனால் இந்த அருமையான காலை நேரத்திலும் தேவன் சொல்லுகிற இந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். தேவன் உங்கள் வாழ்விலே நித்திய வெளிச்சமாய் மாறும்போது துக்க நாட்கள் நிச்சயமாய் முடியும். அதனாலதான் அன்பான தேவதாசனாகிய தாவீது எப்பொழுதும் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் என்று அறிக்கை செய்து தன் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆகவே உங்கள் வாழ்விலும் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை உங்கள் வாழ்விலே வெளிச்சமாய் கொள்ளும்போது துக்க நாட்கள் நிச்சயமாய் முடிந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமேன், ஆமேன். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது!